10 நாளா சட்டசபையில சாராயத்தை தவிர எதையும் பேசல. அது சட்டசபை கிடையாது, சாராய சபை. ஒன்னும் பேசல. சாராயம் சாராயம் சாராயம். அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள் எங்க ஐயா துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள். என் மேல அவருக்கு பேரன்பு, அவர் மேல எனக்கு பேரன்பு, பெருமதிப்பு, பெரும்பாசம். இதை நான் சொன்னேன்னா அவருக்கு அவரை இனிமே போய் இவங்க என்ன பண்ண போறாங்க ஒன்றும் இல்லை. சந்திக்கிறோம் ஒரு இடத்துல, எதார்த்தம் பார்த்துட்டா, டேய் போடா வளர்ந்து, டேய் வாடா, டேய் நான் கூட என்னமோன்னு நினச்சேன்டா, இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் நீ விடலடா, டேய் நீ விடலடா. அப்புறம் அப்புறம் விட்டுறாதரா விட்டுறாத அப்படின்னா, நீங்கள்லாம் இருக்கும்போது விட்டுறாத, போயிட்டு வரவா, காத்திருக்காங்க நான் போகிறேன், என்ன போயிட்டு வரேன், சரி வர்றேன் அப்படி. ஏன்னா எங்காலு உங்களுக்கு புரியுதுன்னு நீ இடம் வேறையா இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்க ஐயா சொல்றாரு பாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்லை, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக்காக்குறதுக்கு எலி பேஸ்ட்டு கொஞ்சம் கலந்து ஒண்ணுங்க. என் தம்பி துறை சொல்ற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி விதை அரைச்சி போட்டால் ரொம்ப இது அது தப்பாயிரும். அது ஐயா அம்பேத்ராஜன் சொல்ற மாதிரி மறுதேர்தல் ஆயிரும். இடைத்தேர்தலாக இருக்காது, மறுதேர்தல் ஆயிரும், தப்பாயிரும், அது தப்பாயிரும். அது அவர் சொல்றாரு பாருங்க. அதனால அது அவன் இந்த சரக்குல கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு போறான். டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போறானா, அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். சாவி ஆற்ற இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும். அதுல இங்க மதுவிலக்கு, சாராய ஒழிப்பு, கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில 6 பேர் விஷச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். இது விவாதத்துக்கு வருது. விவாதத்தில் என்ன? சரக்குல பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை. அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை, தலையை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது வரும்ட்டு. அப்படி இருந்து சில செய்தியெல்லாம் நமக்கு கடத்தி விட்டுறாங்க. பார்த்தா என்னடா தண்ணியில பிரச்சனையா? அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சைதாப்பேட்டையில் ஒரு தம்பி வந்து 11 வயசு தம்பி இறந்து போறான். குடிநீரில் கழிவு நீர் கலந்துருச்சுங்க. இதாங்க திராவிட மாடல், திராவிட ஆட்சியின் சாதனை. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தெருவில் இருக்கிற மக்கள், பெற்றோர்கள் சொல்றார்கள், குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாகி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்த அரசு ஊழியர்கள் 2000 ரூபா கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குருவோம் மருத்துவ சிகிச்சைக்குன்னொன்னே இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான். இந்த கொடுமை நடந்திருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணியில் தான் பிரச்சனைங்கிறாங்க. இப்ப தண்ணீரே விஷமாகி விட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சாராயம், கள்ளச்சாராயம், குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு. தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடான்னு. அப்ப என்ன மாத்தணும்டா, நாம் தான்டா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ அவரை மாத்துற, நீ மாறு. டாஸ்மார்க்கு போனா பாட்டிலுக்கு 10 ரூபா, கள்ளச்சாராயம் குடிச்சா பாடிக்கு 10 லட்சம். அப்ப எது மேன்மையானதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. தேர்தல் செலவு காசு இல்லை, என்ன கஷ்டம், தோராயமாயின்னு பாக்கியம்லாம் கள்ளக்குறிச்சிக்கு வாட்டுறா, 4 பாக்கெட் வாங்கடா, அடிச்சுட்டு அண்ணன் படுக்கிறேன், 10 லட்சத்தை வாங்கி செலவு பண்ணி போங்கடா, சிரிக்கிறாங்க. அண்ணன் நிலைமை அப்படி இருக்கு. செய்தி பார்த்தீங்கள, அப்பா அம்மா உடம்பு முடியாமல் இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை வாங்கி ஊற்றிருக்கேன், ஒருத்தன் 10 லட்சம் கிடைக்கும்ட்டு. எப்படி எதை நோக்கி இந்த நாடு நகருது பாரு, உனக்கு தெரியுது வெளிப்படையாகவே அநீதின்னு. நீ எந்த வேலைக்கு போவாய்? உதவி ஆய்வாளரா, எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டரா? நீ சப் இன்ஸ்பெக்டரா? பணம் கட்டணும் 20 லட்சம் 30 லட்சம். ஓட்டுநரா, பேருந்து ஓட்டுநரா 20 லட்சம். நடத்துனரா 10 லட்சம். பணி இடமாற்றமா 10 லட்சம்.
பணி நியமனமா 10 லட்சம், எல்லாத்துக்கும் காசு. தெரியுது வெளிப்படையாகவே அநீதி, ஆனால் தடுக்க முடியல. எல்லாத்துக்கும் கமிஷன் தெரியுது. இந்த பேர் சொல்றாருல, பாட்டிலுக்கு மேல பாட்டில் ஒரு விலை இருக்குங்க, அதுக்கு மேல 10 ரூபா அநீதி தெரியுது, தடுக்க முடியல. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இதெல்லாம் கேட்டு எனக்கு ஓட்டு போடுவாயின்னு நான் நினைச்சு பேசல ராஜா, உருப்படுவாயின்னு நினைச்சு பேசுறேன். போடு, நீ என்ன என் தங்கச்சி தோக்கடிச்சா மயிரே போச்சு, சொத்தை வித்துட்டு கிளினிக் வச்சு கொடுத்து வேலையை பார்த்துட்டு என்னைக்கு வருவான். அப்போ என் தங்கச்சிட்ட ஓசியா ஊசி போட்டு வருவீங்களா, ஓட்டு போட்டியான்னு அப்போ கேட்குமா, ஓட்டு போட்டியா? இப்போ ஒரு அளவுக்கு தானே கத்த முடியும். எங்களை என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை நெஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? உங்களை பெத்த மாதிரி தான் எங்கள் ஆத்தால பொண்ணும் பெத்தேன். என்ன பண்ணுறது? எல்லா டாக்டரும் சொல்கிறான் சத்தமாக பேசாத ஈமான், சாப்பிட்டா பேசு சாப்பிட்டா பேசுன்னு. அப்போ நான் எங்கள் ஐயா தங்கச்சி மாதிரி, என்ன நேயர்களே இந்த இடைத்தேர்தலில் இப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? எங்கள் ஊரில் என்ன தெரியுமா சொல்லுவான், ஏப்பா சீமா என்னப்பா செத்தவங்க கையில் வெத்தலா கொஞ்சம் சத்தமாக பேசப்பா, வாங்கி பேசப்பா. எங்கள் ஊர்ல எல்லாம் முன்னு என்னப்பா கொஞ்சம் சத்தமாக பேசப்பா அப்படிம்பா. அது 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 வேற கதை. அது இப்போ அவன் என்ன சொல்கிறான், சீனாவில் வந்துப்பா பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்றான். 1 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வரப்பா 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுப்பா 1 கிலோ. ஸ்டாப் இட்டுன்ட்டான், பன்னிக்கறி இம்போர்ட் பண்ணு. ஏன்? அவன் நாடு அவன் வளமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அண்ணன் எப்படி நம்ம என்ன இதை மாற்றணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பேரு புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அவன் கத்திக்கிட்டு இருப்பான், இந்த பாலிசியை எதிர்க்கிறார்கள், போப்பாங்கிட்டு போப்பா. அவன் கேட்பான், இந்தியாவுக்குள்ள நான் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கனான்னு கேட்கணும். இவ்வளவு நாள் இருந்தனா? அப்ப இருக்கனா? இவன் நாள் இருந்தன்னா செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் ஒரு தடவை நீ சொல்லலையே, தமிழ் மீனவன் எங்காலு கார்த்திகை பாண்டியவன் அங்க ஒரிசாவில் ஆள அவன் தமிழன்ட்ட. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா நான் தமிழன்ட்டேன். செத்து விழுந்தவன் இந்திய மீனவன் சொல்லல, தமிழ் மீனவன். ஆமா நான் தமிழ் மீனவன்ட்டேன். தட்சாலி வரானார். ஆமா நான் தமிழன்ட்டேன். அதுல என்ன உனக்கு? இந்தியாவில் நான் இருந்தா காவிரி தண்ணிக்கு ஏன் நான் முட்டிக்கால் போட்டு கையேட்டி நிக்கணும்பா? அப்பெல்லாம் நீங்க எங்கப்பா போனீங்க? இந்த சோகால்டு இந்தியர்ஸ், சோகால்டு இந்தியன்ஸ் எங்க போனீங்க? எங்க போனீங்க? தண்ணி கேட்கும் போதெல்லாம் அடிச்சு விரட்டி, எங்க ஆத்தாளப்ப மயசவத்தவன அடிச்சு விரட்டி முட்டிக்கால் போட்டு அரை நிர்வாணமாக்கி சொந்த நாட்டுக்குள்ளே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதியா வரும்போது நக்கிக்கிட்டு இருந்தீங்களா? என்னத்தை புடிங்கிட்டு இருந்த நீ? ஒரு நாள் ஒரு பொழுது அங்க நான் உட்காரும் போது இந்த ஆட்டத்தை எல்லாம் நீ காட்டிடுறா பாக்குறேன். நல்ல ஆத்தாளப்புன்னு பிறந்தவன் நீ காட்டிடுறா பாக்குறேன். நீ காட்டிரு பாப்போம். அது அப்படி ஒரு ஆள் இருக்கணும்ல. எங்க பெரியவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு கோபம் வருமானு? என் இனத்துக்கு எதிராவது பேசிப்பாரு, செஞ்சு பாரு, அப்ப தெரியும் என் கோபம்ன்றது. அவன் பிள்ளையை நாங்க எப்படி இருப்போம்னு பாரு. சும்மா போட்டு இந்த கத்தியே உன் காதுல வந்து சேர 15 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதை சுடுகாட்டில் என்ன பேசியிருக்காலும் 10-20 பணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்தை எழுப்புறதுக்கு பதிலாக பாவம் இந்த பையன் ரொம்ப நேரம் கத்திரிக்கான்னு பக்கத்தில் இருக்கா, வாடாடே ரொம்ப கத்திருக்காண்டா, எந்திரிச்சு போகமுடான்னு 2 பிணம் கூட எந்திரிச்சு வந்துருக்கும். ஐயா இது ஒரு இனமா? இந்த நூற்றாண்டுல நீ சாதி பார்த்துட்டு தெரியடா, உன்னை என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணலாம்? இப்படி நினைச்சிடக்கூடாது. அவங்க தோத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, அதில் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா என்ன அடிச்சாலும் தாங்கிறாங்க, ரொம்ப நல்லவன். அது மாதிரி எங்களை இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு கூடாது, புரியுதா? ரொம்ப நல்லவன்ட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, சொந்த பிள்ளைகளை வெல்ல வைங்க. எங்களை விட உங்களை அன்பு கொண்டு காதலிக்கிற யாராவது ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு போடுங்க. சரி, நீ தான் ஜாதி பார்த்து போட்ட, சாதிச்சதை சொல்லு. மதம் பார்த்து போட்ட, சாதிச்சதை சொல்லு. ஒரு நாட்டை மனிதம் ஆளலாம், மதம் ஆளலாமா? மதம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை மதத்துக்காக மனிதனா? என்ன பண்ணுச்சு? யானைக்கும் மதத்திற்கு மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சு, வேற எதுவும் மிஞ்சாது. என்னடா பண்ணுது உன் மதம்? என்னடா பண்ணுது உன் மதம்? உனக்கு என் மதம் எனக்கு. போடா, வீட்டில் போய் இதை கும்பிட்றேன்னா கும்பிடுற. எனக்கு எதுக்கு? நான் எதுக்கு இந்துவா இருந்து இதை கும்பிடணும்? நான் சைவன். என் முருகன் என் சிவனை கும்பிட நான் இந்துவா ஏன் இருக்கணும்? ஏன் தெய்வம் அது, ஏன் கடவுள்.
சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக என்று எல்லா மடத்திலும் எழுதியிருக்கு. என் தங்கச்சிக்கு தெரியும், சைவ மடத்தில் சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குகன்னு. ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. நீ எங்களை சாகடிச்சிட்டு சாதியை காப்பாற்றணும்னு நினைச்சின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு பேசி நீ அதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு சாதி தான் முக்கியம்னா நல்ல போடு. நீ என்ன திராவிட கோட்பாட்டுக்கு போடுறியா, திராவிட மாடலுக்கு போடுறியா, அவன் கொடுக்குற 15,000 போடுறியா? எதுக்கு போடுற? எதை வேணாலும் இழங்க, உங்கள் தன்மானத்தை இழந்துடாதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு நீங்க ஓட்டு போடுறது என்பது மாபெரும் தன்மான இழப்பு, தமிழ் பேரினத்திற்கான பெருத்த அவமானம். அதை மாற்றுங்கள் என் உடன் பிறந்தவர்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள், எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமையான அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். அதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவிலே என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.